தூங்கிக்கிட்டு இருந்த கிறிஷ் திடீர்னு எந்திரிச்சு வர்றாங்க. ரோகிணி படுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்கள எழுப்பி விட்டு, ஏன் அத்தை என்ன பார்க்க வரலன்னு கேக்குறாங்க. ரோகிணி சாரின்னு சொல்றாங்க. இப்ப மனோஜ் எந்திரிச்சு இது என்னதுன்னு கேக்குறாரு. டக்குன்னு ரோகிணி எந்திரிக்கிறாங்க. கனவா இது? வந்ததுல இருந்து கிறிஷ் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசல. மீனாவுக்கு பக்கத்துல கிறிஷ் தூங்கிட்டு இருக்காங்க. ரோகிணி பாக்குறாங்க, கதவு திறந்து. கிறிஷ் அம்மான்னு கூப்பிடுறாங்க. மீனா பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்றாங்க. ரோகிணி நைட்டு முழுக்க தூங்காம சேர்ல உட்கார்ந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க இத பத்தி. மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரோகிணி கேக்குறாங்க ஃப்ரெண்டு கிட்ட. எல்லாத்தையும் சொல்றாங்க ஃப்ரெண்டு கிட்ட. நீ நல்ல ஐடியா தான், இது ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. கிறிஷுக்கு ரோகிணி பால் எடுத்துட்டு வராங்க. அப்ப மீனா கிறிஷுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா எங்கேயாவது போறீங்களான்னு கேக்குறாங்க. மீனா நான் எங்கேயும் போகல, கிறிஷ பாத்துக்கணும்ல, அவனே உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொல்றாங்க. மீனா நீங்க பூ கொடுக்க போலாட்டி வழக்கமான கஸ்டமர் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? நான் எங்க அம்மாவை கொடுக்க சொல்லிட்டேன். அப்பனா நீங்க எங்கேயும் போலையா மீனா? இல்லங்க. இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சும்மாதான் கேட்டேன். ஆமா என்ன நடக்குதுங்க? நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு என்ன பண்றது? மீனா அவன் மேல அக்கறையா இருக்கா. அப்பனா எனக்கு அக்கறையா இருக்க தெரியலையாமா? மீனா நல்லா பாத்துக்கிறாள்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு. ஹலோ நீங்க யாருங்க? நான் வித்யா பேசுறேங்க. மீனாவா? ஆமாங்க. எந்த வித்யாங்க? மறந்துட்டீங்களா? ரோஹிணி ஃப்ரெண்டு வித்யாங்க. நீங்க எங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு நான் பண்ணக்கூடாதா? ஏங்க ரோஹிணி நம்பர் கிடைக்கலையா? அவங்க கிட்ட வேணா கொடுக்கவா? இல்ல மீனா, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் ரோஹிணி கிட்ட இருந்து உங்க நம்பரே வாங்கினேன். கிட்ட ஒரு ஹெல்ப் வேணுமே. என்ன ஹெல்ப்? இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு போட்டி நடக்குது, அதுல பூ கட்டுற போட்டியும் ஒண்ணு. அதுக்கு நிறைய பூ தேவைப்படும் மீனா. அதுக்கு கூடவா போட்டி வைப்பாங்க? ஆமாங்க. யாரு வேகமா பூ கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. அதுக்கு என் பேரு கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு நல்லா பூ கட்ட தெரியுமா? எனக்கு பூ கட்ட தெரியாது மீனா. பண்ணா எப்படிங்க பூ கட்டுவீங்க? எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். கட்ட நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். நெட்லயே பார்த்து கத்துக்கலாம்ல. எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, நீங்களே சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா கத்துப்பேன். வேற ஏதாவது போட்டியில கலந்துக்கலாம்ல. இதாங்க கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, அதனாலதான் பேரை கொடுத்துட்டேன். தம்பி வீட்டுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க தான் இங்க வரணும். நான் எதுக்குங்க இங்க வரணும்? இப்ப மாமியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அதனாலதான் சொல்றேன். இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த டயத்துல எவ்வளவு சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க, நான் அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன். ஐயோ நான் காசுக்காண்டிலாம் சொல்லலைங்க. அப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தா நான் வரவே இல்லை. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போங்களேன் ப்ளீஸ், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றேன். என்னை நம்பி பேரு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. என்னைய நம்பினவங்க யாரையும் நான் ஏமாத்த மாட்டேன். நான் வர்றேன். பூவெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அது எதுக்கு? அப்புறம் எப்படி கட்டி பழகுவீங்க? அது சரிதான், நீங்க உங்க கடையில இருந்தே எடுத்துட்டு வந்துருங்களேன். சரிங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா நகர் 3rd ஸ்ட்ரீட் வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் எங்க இருக்குன்னு சொல்றேன். சரிங்க நான் வந்துடுறேன். கிறிஷும் பாட்டியும் சாப்பிட்டாங்களா? நான் கிறிஷுக்கு காலையிலே ஊட்டி விட்டேன், நீங்களும் போய் சாப்பிட்டுருங்க. சவாரிக்கு போலையா? இன்னும் ஒரு சவாரி கூட வரல மீனா. சவாரி வர முடியும், வீட்டுல இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மீனா எங்கேயும் பூ கொடுக்க போலன்னு சொன்ன? என்னங்க வித்யா கால் பண்ணிருந்தாங்க, அங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு. ஐயோ அந்த சவுண்டு பார்ட்டியா? அது ரொம்ப ஓவரா பண்ணுமே. நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போற? வர சொன்னாங்க. எதுக்கு? சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு போன் பண்ணி வர சொல்லுது? ஏதோ தப்பா இருக்குது. உங்களுக்கு பூக்கட்ட கத்துக்கணுமா? அவங்க தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்ல ஏதோ போட்டி நடக்குதான், இதுல பூ கட்டுற போட்டியும் இருக்கான். சொல்லி கொடுக்கதான் என்ன வர சொன்னாங்க. ஒரு போட்டியா? என்னங்க பூ கட்டுறதெல்லாம் ஒரு போட்டியா வைக்க கூடாதா? யாருக்கெல்லாம் போட்டி வைக்கிறாங்கல்ல, அது கார் ரேஸ் மீனா, இது பூ கட்டுற ரேஸ், அவ்வளவுதான். மீனா ஏதோ பொண்ணு கூப்பிடுதுன்னு கிளம்புற, யோசிக்க மாட்டியா? ஏதோ டவுட்டாவே இருக்கு, ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க என்னை நம்பி பேரு கொடுத்துட்டாங்க, நான் ஒரு 2 மணி நேரத்துல கத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சேர்த்து சமைச்சிருக்கேன். கிறிஷ் பாட்டி உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிச்சா சொல்லிருங்க. நான் அங்க போயிட்டு எந்த அட்ரஸ்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு. ரோஹிணி சம்பந்தப்பட்ட யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாது. டவுட் வந்துச்சுன்னா நான் போன் பண்ணுவேன், எங்க இருந்தாலும் திரும்பி வந்துடணும். சரியா? சரிங்க. சரி போயிட்டு வா. சுதியும் ரவியும் மீனா குக்கிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்மள கேக்குறாரு, பார்லருக்கு போலையம்மா? போன அங்கிள். மனோஜ் கிளம்பி போயிட்டானாமா? போயிட்டாரு அங்கிள். நாளைக்கு நீ தான்மா மனோஜ பாத்துக்கணும், அப்பதான் அவனுக்கும் பொறுப்பு வரும். சரி
சரி அங்கிள் சொல்றாங்க, காலையிலே தலை வலிக்குது, மீனாவை கொஞ்சம் காஃபி போட சொல்லுமா. ஆண்டி அவங்க இல்ல, ஊர் சுத்த போயிட்டாளா, இதே வேலையா போச்சு. நம்மள சொல்றாரு, அவ பூ கொடுக்க போயிருப்பா, அவளை குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதே, உனக்கு காப்பி வேணும்னா போட்டு குடி, வேற என்ன பண்றது, நான் தான் போட்டு குடிக்கணும். அந்த பையனும் பாட்டியும் எங்க தூங்கிட்டு இருக்காங்க அங்கிள், சாப்பிட்டாங்களா. மீனா குடுத்துட்டாங்க அங்கிள். அந்த பொம்பளையும் பையனும் கிளம்புற ஐடியால இருக்காங்களா இல்லையா. இல்ல ஆண்டி, இங்க போற மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் இருப்பாங்க போல இருக்கு. இதுதான் சொன்னேன் ரோகிணி, நானே அதுல திட்டி அனுப்புறேன். இருங்க ஆண்டி, என்ன அவங்க ஓசிலே தங்கலான்னு நினைக்கிறாங்களா என்ன. முத்து கூட்டிட்டு வந்திருக்காரு, நீங்க வாட்டுக்கு ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் தங்க வச்சிருவாரு. முத்து செஞ்சாலும் செய்வான். இப்ப என்னமா பண்றது ரோகிணி. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாமா சொல்லு. சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள கவனிக்காம அவங்கவங்க வேலை விஷயமா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அவங்களும் கிளம்பி போயிருவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுல யாருமே இல்லாட்டி அவங்க கிளம்பி போயிட போறாங்க. இதுகளுக்கு பயந்து நம்ம அதுக்கு வெளியே போனோம் ஆண்டி. அப்படி யாராவது இல்லாட்டி நானே பேசி அவங்கள வெளியே அனுப்பிடுறேன். ஆல்ரெடி மீனா கிளம்பி போயிட்டாங்க, முத்து வேலை கிளம்பிடுவாரு, அவங்க இருந்தா இவங்கள போக விட மாட்டாங்க. வர்றதுக்குள்ள எப்படியாவது பேசி அந்த பையனையும் பாட்டியையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா அங்கிள் வீட்டுல இருக்காரு ரோகிணி, அவர் வெளியவே போக மாட்டாரு. நீங்க அவரை வெளியே கூட்டிட்டு போங்களே. அவரை எங்கம்மா கூட்டிட்டு போறது. எப்படி இருந்தாலும் ஈவினிங் முடியும், நீங்க யாரும் இல்லாம இருக்கணும். அங்கிள வேணா ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போங்களே, அப்பதான் ஆண்டி இவங்களை அனுப்ப முடியும். நீ விடுமா, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க, வெளியே போனோம். எங்க கோயில் முடியும் போயிட்டு வரலாங்க. போயிட்டு வா விஜயா, உனக்கு என்ன துணைக்கு ஆளு வேணுமா. திருத்தணி முடியும் போயிட்டு வரணுங்க. அங்க எதுக்கு விஜயா, வேண்டுதலுங்க. நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிச்சா முருகனுக்கு மாலை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். ஆனா நீ போயிட்டு வா விஜயா. என்னங்க, உங்களையும் கூட்டிட்டு போறதாதான் நான் வேண்டிக்கிட்டேன். என்னை கேட்காம நீ எப்படி வேண்டிக்குவ. பொண்டாட்டிகளுக்கு இதே வேலையா போச்சு, புருஷனை சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டான்னு வேண்டுதல் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறது. நீங்களும் முத்து மாதிரி பேசுறீங்க. மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா. இது முத்துக்குன்னா உடனடியா கிளம்பி வந்துருவீங்கல்ல, உடனே ஆரம்பிக்காத. கோயிலுக்கு தானே போகணும், நான் வந்துடுறேன். நீ இன்னும் கிளம்பலையா. இப்பதான்ப்பா ஒரு சவாரி வந்துச்சு, இனிமேட்டு தான்ப்பா கிளம்பணும். இன்னைக்கு திருத்தணி முடியும், உனக்கு சவாரி கொடுக்கலான்னு பார்த்தேன். திருத்தணியாப்பா, ஏதோ மனோஜுக்காண்டி வேண்டி இருக்காளாம், கோயிலுக்கு போயிட்டு வரணும்டா. என்னப்பா உள்ளூர்ல வேண்ட வேண்டிதானே, தேவையில்லாம இவனை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. எனக்கு சவாரி இருக்கு, அதை முடிச்சுட்டு சேர்ந்து போலாம்ப்பா. இவன் வந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம பஸ்லயே போய்க்கிடலாம். முத்து, நீ போய் சவாரிய பாரு, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். பஸ்ல போனா அவங்கதான் நிம்மதியா வருவாங்க, கூட போனேன்னா நீ நிம்மதியா வர முடியாது. கிளம்புடா முத்து, நாங்களும் கிளம்புறோம். என்னம்மா திடீர்னு வேண்டுதல். முத்து உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வேண்டிக்கணுமா. போடா. நீயும் கோயிலுக்கு போறியா. நான் இப்ப பார்லருக்கு போனோம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன் வேலையை மாத்திரம் பாரு. நல்லா பாக்குறேன் என்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.